ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக கிறிஸ்பியாக சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. நான் 250 மில்லி கப்பில் தான் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், கிறிஸ்பியாகவே இருக்கும். மேலே லேயர் அதுக்காக நம்ம கொஞ்சம் ரவை சேர்த்துக்கிறோம். நம்ம உள்ளே ஸ்வீட் வச்சாலும் பூர்ணம் மேலே கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் அந்த மாவு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெயை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான பதத்தில் இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் நம்மளால் ஸ்நாக் செய்ய முடியும். தேய்க்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுற வரைக்கும் மாவு ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மாவு ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடிருந்ததும் 1/2 கப் அளவுக்கு நான் வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக வச்சிட்டோம்னா சீக்கிரமாக எள் தீஞ்சிரும். கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கிட்டே வறுத்துக்கலாம். நல்லா புரிஞ்சு வரணும். வெடிக்கிற சவுண்டு கேட்கும் பாருங்கள். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. கலர் ஓரளவுக்கு லைட்டாக மாறி இருக்குது. அதே சமயம் பட்டப்பட்டான்னு எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே கடாயில் இப்போது தேங்காவை நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போது 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை இதே கடாயில் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரை எடுத்துகிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் போயிட்டு நல்லா ட்ரையாக வர வரைக்கும் நம்ம தேங்காவை வறுத்து எடுத்துக்கணும். ரெடிமேடாக உங்களுக்கு கடையிலே விற்கிறாங்க டெசிகேட்டட் கோகோனட், அதை கூட வாங்கிக்கலாம். ஒருவேளை அப்படி வாங்கி யூஸ் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காவை மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் ஈரப்பதமாக இருக்கும்போது ஸ்நாக்கை 1 வாரம் 10 நாளாக வச்சு சாப்பிட முடியாது, சீக்கிரமாக கெட்டுரும். அதே அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போயிட்டு நல்லா ட்ரையாக வர வரைக்கும் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை யூஸ் பண்ணும்பொழுது ஸ்நாக் 1 வாரம்னாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு தேங்காய் நல்லா ட்ரையாக வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக செய்கிறதுனால சீக்கிரமாக காலி ஆகிடும் ஸ்நாக். அதனால் நான் ரொம்ப ட்ரையாக நான் வறுத்துக்கல. சும்மா ஓரளவுக்கு நான் ட்ரையாக வறுத்து எடுத்துருக்கேன். நீங்கள் அதிக அளவில் செய்கிறீங்க அப்படின்னா நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த எள் நல்லா சூடாக ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது ஒரு பவுலில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த எள்ளை சேர்த்துக்கிறேன். கூடவே தேங்காவை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுடர் பண்ண சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நான் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் கலந்து கொடுத்துக்கிட்டேன். மாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டாலும் சோமாஸோடைய மேல் பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இல்லாமல் போயிடும். சும்மா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மைதா மாவு போட்டு நான் தேய்ச்சிக்கிறேன். நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டால் கிறிஸ்பியாக இருக்கும் மேல் பகுதி சோமாஸ் அப்போ சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும், முறுமுறுப்பாக. இந்த மாதிரி சோமாஸ் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா மோல்டு விற்கிறாங்க. இந்த அச்சு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மோல்டு இல்லாமலும் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யலாம். இப்போ 2 விதமாகவும் நம்ம சோமாஸ் ஷேப்பாக கொண்டு வரலாம். இந்த மாதிரி மோல்டு பயன்படுத்தும் போது கொஞ்சமாக இதில் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக மாவை தேய்ச்சிட்டு இந்த மோல்டு மேலே இப்படி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பூர்ணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூர்ணத்தை இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா இந்த ஓரங்களை ப்ரெஸ் பண்ணோம்னா போதும்.
ரொம்பவே சூப்பராக நமக்கு வந்து சோமாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த கேப்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா எண்ணெயில் வந்து பூர்ணம் வந்து பிரிஞ்சு வந்துடும். மாவை இந்த மாதிரி நல்லா நம்ம மெல்லிசாக தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற கப் இல்லை பிளேட் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக கட் ஆகிடும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கத்தியை வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி ரவுண்டாக மாவு வந்து கிடச்சிரும். இதுக்குள்ளே வந்து நம்ம இப்போது பூர்ணத்தை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஒரு பக்கமாக இந்த மாதிரி பூர்ணம் வச்சுட்டு நம்ம அப்படியே மடித்து விட்டுடலாம். இந்த ஓரங்களை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும். இந்த மாதிரி மோல்டு யூஸ் பண்ணும்போது வர டிசைன் மாதிரியே பண்ணணுன்னா இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இப்படி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான டிசைனாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி அச்சு இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படியே வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நான் செஞ்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 10 சோமாஸ் வந்து தேய்ச்சி வச்சுக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சோமாஸ் வந்து எடுத்து போட்டுக்கோங்க எண்ணெயில். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒவ்வொன்றா எண்ணெயில் எடுத்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பப்போ திருப்பி கொடுத்துக்கோங்க, 2 பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் வந்து கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே குறைவான அளவுகளை கொண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சோமாஸ் வந்து பண்ணியிருக்கோம். டக்குன்னு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அளவு கொண்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இல்லை நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன அளவுகளே நீங்கள் ரெட்டிப்பாக நீங்கள் சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும். சோமாஸ் வந்து சூப்பராக வரும். நான் எடுத்த 1 கப் மாவுக்கு சோமாஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 14 சோமாஸ் வந்து வந்தது. இந்த மாதிரி மீடியம் சைஸில் எனக்கு வந்து 14 வந்தது. உள்ள பூர்ணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சோமாஸ் ரெசிபி வந்து செஞ்சுருக்கும். உள்ளே ஸ்டஃப் பண்ணுற பூர்ணம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்களோட வீட்டில் சோமாஸ் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.